வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான பதிவினை நான் போட போகிறேன். நாம் வாழை மரம், எல்லா வீட்டில் வாழை மரம், தென்னை மரம், பனை மரம், இந்த 3 பற்றியும் நமக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ வாழை மரத்துக்கு என்ன செய்யணும்? வாழை மரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அந்த அந்த வாழை குருத்தை கொண்டு வந்து நன்றாக குழி வெட்டி ஆழமாக அது கொஞ்சம் மண் போட்டு மணல் போட்டு அதுக்கப்புறம் மூடி நாம் வைக்கிறோம். சரி, இந்த வாழை மரத்திற்கு நாம் என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் அந்த வாழை மரமானது வளரும். சரி, இந்த வாழை மரத்தில் நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டே வளர்ந்தோம்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? பூ கிடைக்கும், வாழை இலை கிடைக்கும், வாழை காய் பழம் கிடைக்கும். அப்புறம் சருகு வெட்டுறதுக்கு, சருகு பூ கட்டுறதுக்கெல்லாம் அது மாதிரி நார் கிடைக்கும். சரிங்க. இன்னொரு மரம் தென்னை மரம். இந்த தென்னை மரத்தையும் அந்த தென்னங்கன்றை வாங்கிட்டு வந்து நாம் ஒரு ஒரு 2 அடி 2.5 அடி 3 அடி போல் ஒரு குழியை வெட்டி அதை நிறைய மணலை நிரப்பி அந்த மணலுக்கு கீழே உப்பு நிறைய கொட்டி அதுக்கப்புறம் தென்னங்கன்றை வச்சு நல்லா மூடி மிதித்து அமுக்கி வைக்கிறோம். அமுக்கி வச்சதுக்கப்புறம் அதுக்கு அது நன்றாக வளர்ந்து வர்ற வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால்தான் அது பலன் கிடைக்கும். தென்னை மரத்துலேயும் என்ன கிடைக்கிது நமக்கு தெரியும். தேங்காய் கிடைக்குது, பாலை கிடைக்குது, கீத்து கிடைக்குது. இவ்வளவும் தென்னை மரத்தில் கிடைக்குது. சரிங்க. அடுத்தது பனை மரம். இந்த பனை மரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விதையை போட்டு மூடி வச்சுட்டா போகிறோம். அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, என்ன அதை தினமும் பார்க்க வேண்டியது கிடையாது. அது இயற்கையாக மழை பெய்தால் அந்த மழையை வச்சு அந்த பனை மரமானது அந்த பனை விதை அதுவாக முளைத்து அதுவாக வளர்ந்து அதுவாக பலன் தருது. அப்போ என்னென்ன பனை மரத்தில் தருது? நமக்கு பனை வெல்லம் தருது, நுங்கு தருது, பனை ஓலை கிடைக்குது, வீடு கட்டுறதுக்கு பனை மரம் கிடைக்குது. இப்படி பல்வேறு வகைகளில் அந்த பனை மரம் உதவி செய்யுது. இந்த பனை மரத்துக்கு நாம் என்ன செஞ்சோம்? ஒன்றுமே செய்யலை. அந்த பனை மரத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு சின்னதாக, பெரிய ஆழமான குழி அதெல்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே அந்த பனை விதையை போட்டு மூடி வைக்கிறோம். அவ்வளோதான் நம்ம செஞ்சது. ஆனால் அது காலகாலத்திற்கு அந்த பனை மரமானது ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யுது. அதாவது பனை மரத்தை என்ன அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, ஏழைகளின் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பனை மரத்தை என்னன்னு சொல்கிறோம்? ஏழைகளின் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பனை மரம் எங்கெங்கே இருக்குதோ அங்கேயெல்லாம் நிறைய நிலத்தடி நீரை சேமித்து வைக்குதுன்னு சொல்கிறாங்க. பனை மரம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடங்களில் நிலத்தடி நீரை நிறைய சேமித்து வைக்குதான். அப்போ ஒரு நாட்டில் பனை மரம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த நாட்டின் நிலத்தடி நீர்மட்டம் காக்கப்படுதுங்களாம். நிலத்தடி நீர்மட்டம் காக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் பனை மரம் சாஞ்சிட்டு அது செத்து போகுது அப்படின்னம்னா அந்த நாட்டில் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கே லாயக்கில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பனை மரம், இப்போ நான் சொல்லியிருக்கேன் 3 மரங்கள் என்னன்னா, வாழை மரம், தென்னை மரம், பனை மரம்.
சரி, இப்போ பனை மரத்துக்கு என்னான்னு சொல்லியிருக்கேன்? பனை மரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், நீரோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். சரி, அது அது ஒரு என்னென்ன தருங்கிறது தெரியும். அடுத்தது தென்னை மரம். இந்த தென்னை மரம் என்ன பண்ணுறோம், அது நிறைய வளர்ந்து வர்ற வரைக்கும் காய்க்கும் வரை அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். என்ன, அடுத்தது பனை மரம் ஒன்றுமே செய்ய வேண்டாம், விதைய போட்டால் போகிறோம். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவாங்கிறது கூட இல்லை. அதுக்கிட்ட தானாக முளைச்சி தானாக வளர்ந்து கிட்டத்தட்ட கற்பக விருட்சமாக பல மக்களுக்கு பல பேர்களுக்கு உதவி செய்து, எப்படி இந்த 3 மரமும் எப்படி மக்களுக்கு பலன் தருதோ அதுபோல் சில மனிதர்கள் இருக்காங்க. சில மனிதர்கிட்ட அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அவனுக்கு தேவையானது நமக்கு செய்வான். இந்த பனைமரம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. நம்ம ஒன்றுமே செய்யலைனாலும் அவர்களுக்கு நம்ம தினமும் கூப்பிட்டு நல்லா இருக்கியா, அப்படி இருக்கன்னு கேட்கலனாலும், அவர்களுக்கு தேவையானவற்றை உணவு போன்றவற்றை கொடுக்கலனாலும், என்ன, சில மனிதர்கள் அந்த பனைமரம் போல எதையும் எதிர்பார்க்காமல் உதவுகின்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நட்புகளாகிய உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இந்த கருத்தை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.